ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? பாலக்கீரையை வச்சு பாலக் புலாவ், அதுக்கு சைடிஷாக சோயா பொரியல். இப்போது பாலக் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் இதோட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். பாலக்கீரை வதங்கினதும் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கினதும் இதோட மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வீட்டு அரிசி எடுத்துருக்கனால 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து ஒரு 1/2 லெமனையும் புளிஞ்சு விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் சூப்பரான பாலக்கீரை புலாவ் ரெடி. பாலக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷாக சிம்பிளாக ஒரு சோயா பொரியல் செஞ்சேன். அதுக்கு சோயாவை வேக வச்சு புளிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 2 வரமிளகாயாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் இதோட வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற சோயாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சோயா மிளகாத்தூளில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட கொத்தமல்லி இலை தூவ இருக்குன்னா சூப்பரான சோயா பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.